ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஒன்று தான். அதை அனலிசிஸ் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் காமனா யூஸ் பண்ற ஒரு ஆப் ஆர் வெப்சைட் சொல்லலாம். அது வந்து நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் வியூ. எல்லாருமே இதுல தான் அனலிசிஸ் பண்ணுவாங்க, இதுல தான் சார்ட் பார்ப்பாங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு புரோக்கரேஜ் ஆப்ல போய் பை ஆர் செல் எடுப்பாங்க. ஆனா யாருமே புரோக்கரேஜ் ஆப்ல சார்ட் பார்த்துட்டு எடுக்க மாட்டாங்க. இதுல தான் எல்லாமே கரெக்டா பார்ப்பாங்க. இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தான் பார்ப்பாங்க. இதுல தான் நம்மளுடைய வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அனலிசிஸ் பண்ற ட்ரெண்ட் லைன் எல்லாமே வரைவாங்க. அந்த ட்ரேடர்ஸ் வியூ ட்ரேடிங் வியூ ஆப் பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு லேப்டாப்ல வெப்சைட்ல காமிக்கேன். இது ஆப்பாவும் அவைலபிள் இருக்கு. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல கூட ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் கூகுள்ல ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. நம்ம இனிமே வர்ற வீடியோஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் பிகினர்ஸ் ரிலேட்டடா உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிக்னஸை வந்து எப்படி பார்க்கலாம், ஒவ்வொரு ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதில் ட்ரேடிங் வியூ வந்திருக்கு. அது பக்கத்துலேயே உங்களுக்கே தெரியுது ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ். இதில் நீங்கள் எல்லா மார்க்கெட்டுமே ட்ராக் பண்ணிக்கலாம், ஸ்டாக் ட்ராக் பண்ணிக்கலாம். அதே நேரம் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சொல்லுவாங்க, அது ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மற்ற உள்ள ஃபாரெக்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஐ மீன் இது யூஎஸ்டி காயின்ஸ், அதையும் இந்த ஆப்பில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். கமாடிட்டிவ்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்தையுமே நீங்க இந்த இதுல நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அதனால தான் ட்ராக் ஆல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா இப்போ வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காமிக்குது. இதுலயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஆப்ஷனும் இருக்கு. ஆல்னா உங்களுக்கு வந்து எல்லா மார்க்கெட்டுமே ஷோ ஆகும். மார்க்கெட்ல ரெண்டு சொல்லுவாங்க, என்எஸ்சி, பிஎஸ்சி. மேக்சிமம் நம்ம எல்லாருமே என்எஸ்சி சார்ட் தான் யூஸ் பண்ணுவோம், பிஎஸ்சி அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு அப்படின்னா பிஎஸ்சி வந்து கொஞ்சம் டிலே ஆகும், என்எஸ்சிக்கு பிஎஸ்சி கொஞ்சம் டிலே ஆகும். அப்படிங்கறனால மேக்சிமம் நம்ம எல்லாருமே என்எஸ்சி சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுலயே ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுனா ஸ்டாக் மட்டும் வரும், அதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருக்கும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரிலையன்ஸோட ஸ்டாக் வந்து நம்ம இதுல பார்த்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனிஸே ஒரு 200 கம்பெனிஸ் கிட்ட மட்டும். இப்போ ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்கு. அது என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து 2000 ஷேரை வந்து உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக உள்ள நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபாரெக்ஸ்னா உங்களுக்கே தெரியும், யூஎஸ்டி காயின்ஸ் பண்றது. அப்புறம் கிரிப்டோ, இப்போ ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே ஃபேமஸாக இருக்கிற பிட் காயின்ஸ் சம்மந்தப்பட்ட கிரிப்டோ ட்ரேடிங், கிரிப்டோக்குரிய சார்ட்ஸையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இண்டெக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, பேங்க் நிஃப்டி, எஸ்பிஎக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சிங்கப்பூர் மார்க்கெட். இந்த மாதிரி எல்லா இதுவுமே இந்த இதில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பாண்ட்ஸ், எக்கனாமி எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா மாருதி நம்ம சர்ச் பண்ண போறோம். மாருதி, இப்போ மாருதி வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் அப்படிதானே. ஸோ ஸ்டாக்ல போட்டீங்கன்னா தான் மாருதி வரும். இப்போ எக்கனாமில போய் மாருதியை சர்ச் பண்ணீங்கன்னா வராது, கிரிப்டோல போய் மாருதியை சர்ச் பண்ணீங்கனாலும் வராது. நீங்க ஸ்டாக் தான் அது. ஸோ நீங்க ஸ்டாக்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது எதுவும் வரலன்னா இதுவே நீங்க யோசிச்சுக்கோங்க, அது வந்து ஸ்டாக்கா நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னா ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மாருதி சுசுகிலே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருது. ஃபியூச்சர்ஸ்னு இதுல வருது பாத்தீங்களா, ஃபியூச்சர்ஸ்னு தனியா வருது, ஸ்டாக்னு தனியா வருது. உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஃபியூச்சர்ஸ் பிஎஸ்சி, சார்ட் என்எஸ்சி, ஃபியூச்சர்ஸ் என்எஸ்சி. ஃபியூச்சர்ஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதோடைய ரேட் வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணும்போது டிஃபர் ஆகும். உங்களுக்கு நான் ரெண்டையுமே காமிக்கேன். இதுக்கு அப்புறம் வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ நம்ம லான்ச் ஷார்ட் கொடுக்குறோம். இப்போ லான்ச் சார்ட் கொடுத்த உடனே எனக்கு இப்போ வந்து அதோடைய சார்ட் வந்து லோட் ஆகுது. எனக்கு இப்படி தான் ட்ரேடிங் வியூ ஆப்பில் வந்து எனக்கு இப்படி தான் லோட் ஆகி வருது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்,
இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சார்ட் லோட் ஆகி வந்துட்டு இதுல என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல இருக்க பாத்தீங்களா சைட்ல அமௌண்ட் ஐஎன்ஆர் சொல்லிட்டு அமௌண்ட் இந்தியன் ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இப்ப இது ஆப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டோவை ஷ்ரிங்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல ஷ்ரிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இப்படி சார்ட் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியுற மாதிரி வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஊச்சா இருக்கும். இப்பனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்ப நான் பாக்குற டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 4:27 PM என்னுடைய லேப்டாப்லயே நீங்க பாக்கலாம். நமக்கு வந்து 3:30 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னைக்கு வந்து மாருதி ஸ்டாக் வந்து எவ்வளவு ரேட்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 7,211.80. அதாவது மாருதியுடைய ஒரு ஷேருடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,211 ரூபா வருது. அதை நம்ம இதுல அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்னு நிறைய சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதுல வந்து லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படின்னா நீங்க நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இதை வந்து தொட்டுச்சு அப்படின்னா ஒரு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீக்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. பீக்ஸ் கனெக்ட் பண்றது பேர் தான் வந்து ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்க இதை வச்சு நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மார்க்கெட் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லைவா மார்க்கெட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணுதா, இது ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு யூஸா இருக்கும். இதுலயே பக்கத்துல வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இது நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல நீங்க ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் இருக்கு. இதை நீங்க இப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் நீங்க மார்க் பண்ணுவீங்க. அந்த இதை நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம டேர்ம்ஸ் இதுல லைட்டா பார்க்கலாம். சப்போர்ட்னா இப்படி ஒரு சார்ட் வந்து இதுல வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஐ மீன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வாட்டி இந்த இடத்துல வந்து கீழே வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. இதுக்கு கீழே அந்த மார்க்கெட் வர முடியல. சோ அதுல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறனாலதான் அது அப்படி நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் சப்போர்ட். அதே இது இந்த இடத்துல இப்ப இந்த லைனை வந்து நம்ம இங்க வச்சோம் அப்படின்னா நீங்க உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் வந்து ஏற ரொம்ப கஷ்டப்படுது. அந்த இடத்துக்கு பேரை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதுலயே வந்து உங்களுக்கு வந்து மேல ரெசிஸ்டன்ஸ்க்கு தனி கலர் கொடுக்கணும், அப்புறம் வந்து சப்போர்ட்டுக்கு தனி கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சப்போர்ட்னு சொன்னோம். இப்போ வந்து நான் வந்து ரெண்டுமே வயலட்ல கொடுத்துருக்கேன்ல, இங்க வந்து உங்களுக்கு மார்க் பண்ணும் போதே தெரியுது. நான் கீழே உள்ள ரெண்டுமே வயலட் சப்போர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கலர் மாத்த போறேன். இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா நீங்க வந்து கலர் மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நான் அது மட்டும் எல்லோ கலர் கொடுக்குறேன். இப்ப எல்லோ கலர் கொடுத்தோடனே எனக்கு சப்போர்ட் வந்து எந்த அமௌண்ட் கிட்ட இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. 6,450 rupees கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா 7,834 rupees கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த மாதிரி நம்ம லைன்ஸ் மார்க் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்றதுக்கு இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைவா நம்ம அனாலிசிஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டைம் ஃப்ரேம். இப்போ வந்து இன்ட்ரா டே அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, 15 minutes டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஸ்விங்னா உங்களுக்கு 1 hour யூஸ் பண்ணுங்கம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க டைம் ஃப்ரேம் செட் பண்ணி கூட சார்ட் பாத்துக்கலாம். இப்போ 15 minutes இப்போ வந்து 1 day டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நான் 15 minutes டைம் ஃப்ரேம்ல வைக்கேன். இப்போ வந்து 15 minutes டைம் ஃப்ரேம்ல வச்சேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் ரொம்ப உங்களுக்கு குட்டியா வருது. குட்டியா வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை. இதுல வந்து நீங்க இப்படி ஜூம் கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு இதுலயும் கொஞ்சம் ஜூம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டா இதுவும் கொஞ்சம் ஜூம் ஆகி வந்துடும். உங்களுக்கு அனாலிசிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க ஸ்டார் கொடுத்தீங்க. இப்ப டைம் ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெளியே பாப்அப் ஆகி வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 5 minutes வெளியே இல்ல, 15 minutes தான் ஸ்டார்டிங் மாதிரி வச்சிருக்கேன். இப்ப இதுல நான் ஸ்டார் கொடுத்தா எனக்கு ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி 5 minutes வெளியே வந்துட்டு அப்ப நான் உடனே 5 minutesக்கு யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். இது வந்து இன்ட்ராடேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு இன்னொரு டூல் கொடுக்குறாங்க, இண்டிகேட்டர். இப்ப நிறைய பேர் நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்றோம். நிறைய பேர் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏரியா யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் லைன் படி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சுக்குவேன், நான் அந்த மாதிரி மெத்தட்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க லைனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் எல்லாருமே கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போறது இதுதான். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்
மெட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க, ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய பர்சனல். அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே காமனா அடிக்கடி சொல்ற இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் செலக்ட் ஆகி வந்திருக்கு. இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சப்போஸ் இல்ல எனக்கு இப்போ தேவைப்படலை அப்படின்னா இதுல ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைடு கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்டூ போட்டு நீங்க ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல இதுல எனக்கு எடிட் பண்ணணும், எனக்கு எடிட் பண்ணா இதுல எடிட்டிங் ஆப்ஷன் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர்றது 20, செகண்ட் வர்றது 50, தேர்ட் வர்றது 100, ஃபோர்த் வருது 200. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்றது 50 and 20. 20 தான் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் 20 மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். 20க்கு எனக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர் பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் சார்ட் காமிக்காங்க. இப்போ இஎம்ஏ அதாவது மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கா கீழே இருக்கா, மார்க்கெட் மேல இருக்கா, அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் இந்த மூவிங் ஆவரேஜ். இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் உள்ள இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு டேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க 1 day டைம் ஃப்ரேம்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மந்த்ஸா வரும். ஏன்னா 1 day டைம் ஃப்ரேம் இப்போ 30 daysனா 30 daysல உங்களுக்கு 1-2 நாள் மார்க்கெட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 20 to 25 days கிட்ட வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி 1 day டைம் ஃப்ரேம் ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில் தான், ஒரு மந்த்துக்கு ஒரு கேண்டில். இப்போ 2020ல ஜான்வரியில இதுல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 30 கேண்டில் கரெக்டா இருக்கும். சரி 30 இல்ல, அந்த மாதிரி எத்தனை ஒர்க்கிங் டேஸ்ல நடந்துச்சோ அதெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு இந்த ட்ரேடிங் வியூ ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இப்ப நான் சொல்லி கொடுத்ததே உங்களுக்கு பேசிக்கு போதுமானது. இதை வச்சு நீங்க அனாலிசிஸ் நல்லாவே பண்ணலாம். அடுத்து வர்ற வீடியோஸ்ல நம்ம பாடினா என்ன, இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடா பேசிக்கா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியா உள்ளது மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.